எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருத்தனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீது மென்னிருந்து நிலவட்டமாக என்று துவா செய்தவனாக என் இதயம் கனிந்த சலாத்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நம்ம குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ள விலங்கினங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த உயிரினம் தமிழ் பழமொழிகள்ல நிறைய இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம பயன்படுத்துவோம். பாம்பு என்றால் படையும் நடுங்கும், அதே மாதிரி பாம்பின் கால் பாம்பு அறியும், பாம்புக்கு பால் வார்த்தாலும் நஞ்சைத்தான் தப்பும், பாலுக்கு வளர்த்தாலும் பாம்பின் மூலம் மாறாது, பாம்பாட்டிக்கு பாம்பாலே சாவு, கல்லனுக்கு கலவிலே சாவு, பாம்பும் சாகக்கூடாது, தடியும் விடக்கூடாது, பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுக்கண்டம் நம்ம கண்டமா இருக்கணும், பாம்பு என்று அடிக்கவும் முடியாது, வலதை என்று தாண்டவும் முடியாது, பாம்பு கடிச்சதா அல்லது பயம் கடிச்சதா, போதாத காலத்தில் பெருக்கும் பாம்பாய் பெருங்கும். இப்படி பாம்பு கடித்தால் 10 நிமிஷம், அரணா கடித்தால் அரை நிமிஷம். இப்படி தமிழ் பழமொழிகள்ல பாம்புனா படையை நடுங்கும் என்ற செய்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பாம்புக்குன்னு சொல்லி நிறைய வரலாறுகள் இருக்கு. ஹம்சா திடீர்னு கீதை சம்பந்தமா எடுத்து பேசும். சரி, அப்ப நம்மளும் புராணங்கள் சம்பந்தமா எடுத்து 2 வார்த்தை பேசலாம் போல. ரமலான் நிச்சயமாவுடைய இரவாக இருந்தாலும் சகோதர சமயத்தை சார்ந்தவங்களுடைய புராணங்கள் என்ன செய்யலாம், லேசா டச் பண்ணலான்ற ஒரு சிந்தனை எனக்கு உட்கார்ந்து இருக்கும்போது தோணிடுச்சு. ஏன்னா பாம்புக்கு அவ்வளவு ஒரு ரிலேஷன் இருக்கு அவங்களுக்குலாம். அவர்களுடைய மிகப்பெரிய கடவுளா அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய படுக்கையே இருக்கக்கூடிய அதுவே அந்த பாம்பு தான். அதுக்கு பேரு ஆதிசேஷன் என்ற பேரு. அவங்க பரமாத்மாவாக பெரிய கடவுளாக அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிவனுடைய கழுத்தில் ஆபரணமா இருக்கக்கூடிய அந்த பாம்பு வாசுகி பாம்புன்னு சொல்லப்படுது. இந்த ஆதிசேஷனும் வாசுகியும் சகோதரர்கள் என்று கூட என்ன செய்யப்படுது, புராணங்கள்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னா, பாம்பு அப்படி என்ற இந்த உயிரினம் கிட்டத்தட்ட உலகத்துல முழுக்க முழுக்க 3600க்கும் மேற்பட்ட இனங்கள் என்ன செய்து இந்த பாம்புகள்ல இருக்கு. மொத்த உலகத்திலேயே 3600 இனங்கள் இருக்கு. அதுல 600 இனங்கள் கொடிய விஷம் கொண்ட பாம்புகள். மிச்சம் இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் விஷத்தன்மையற்றது. ஆனா அது பாம்போட இனத்தை சேர்ந்ததுதான். இந்தியாவில மட்டும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னா 230 வகையான பாம்புகள் என்ன செய்து வகையான பாம்புகள் நம்மளுடைய இந்திய பூமியில உலாவிக்கிட்டு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 60 வகையான பாம்புகள் கொடிய விஷம் கொண்ட பாம்புகளாக என்ன செய்யுது நம்மளுடைய ஆய்வுகள் நமக்கு தெரியுது. இதுல நம்முடைய அண்டை நாட்டாகிய இலங்கை சிறிய பூமியாக இருந்தாலும் அங்க ஒரு 200 வகையான பாம்புகள் என்ன செய்யுது வாழ்வதாக ஒரு தகவல். இப்போ பாம்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல தன்னுடைய தோலை தானே கலட்டக்கூடிய ஒரு பக்குவம் அதுக்கு இருக்கு. அதனாலதான் மருத்துவத்துறையினுடைய அடையாளமாகவே பாம்பை தான் வச்சிருப்பாங்க. நீங்க நிறைய கார்ல பைக்ல இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சிம்பிள் போட்டிருக்காங்களே, அது பாம்பினுடைய உருவம். எதுக்காக வேண்டினா பாம்பு தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்காகத்தான் அந்த சட்டை அடிக்கடி கலட்டு போடுது. மருந்துகள் மூலியமாக உடல்நிலைகளை சீராக வைத்துக் கொள்ள முடியும் என்ற அர்த்தத்துக்காக வேண்டிதான் அதையே லோகோவா டாக்டர் மருத்துவத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்க, உலக லெவலில் அதை வச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு செய்தி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பாம்புக்கு அது தரையில ஊர்ந்து போகக்கூடிய அந்த அமைப்புல கிட்டத்தட்ட அதனுடைய உடல் உறுப்புகள்ல 200 முதல் 400 எலும்புகள் செய்து பாம்புக்கு இருக்குதான். கால் பாம்புக்கு இல்ல, ஆனா 200 to 400 எலும்புகள் இருப்பதாக செய்தி வருது. இந்த பாம்பினங்கள் சின்ன சின்ன பூச்சியிலிருந்து சின்ன சின்ன அதனுடைய சைஸுக்கு தகுந்தான விலங்குகளை என்ன செய்யுது, எலி மாதிரி தவளை மாதிரி விஷயங்கள் அது சாப்பிடுற பண்புகள் இருக்கு. ஆனா இந்த பாம்பு இனத்திலே ராஜநாகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாம்பு தான் அது தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற பாம்புகளை தான் என்ன செய்யுது அது உணவாக எடுக்குது. அது மற்றபடி எலிகளையோ இல்ல வேற எதுவும் தவளைகளையோ அதனுடைய என்ன செய்யாது ஒரு ராஜநாகம் உணவாக எடுத்துக்கொள்வதே கிடையாது. இந்த பாம்பு பெரும்பாலும் முட்டையிட்டு அதனுடைய இனப்பெருக்கத்தை கொண்டு வருது. ஆனால் கட்டுவிரியன் என்ற வகையை போன்ற பாம்புகள் மட்டும் என்ன செய்யுதுன்னா
குட்டிகளே நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன செய்து இருக்கு. நிறைய வகைகள் பாம்புகள் இருந்தாலும் மிகப்பெரிய கொடிய விஷமா பார்க்கப்படுற ஒரு 5-6 பாம்புகள் உலகத்துல இருக்கு. கருப்பு மாம்பா அப்படின்ற ஒரு பாம்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் வேகமா பயணிக்கக்கூடிய, உலகிலே மிக வேகமா பயணிக்கக்கூடிய பாம்பாக இந்த பாம்பு இருக்கு. இந்திய நாகம் சொல்லப்படக்கூடிய இந்தியன் கோப்ரா இருக்கு இல்லையா, இது ஒரு மிக கொடிய விஷயம். இது கிட்டத்தட்ட 2 மீட்டர் அளவுக்கு என்ன செய்யுது, வளருது. சுருட்டை விரியன், கண்ணாடி விரியன், இதே போல ராஜநாகம். ராஜநாகம் தான் கிட்டத்தட்ட 22 அடி வரைக்கும் வளரக்கூடிய பாம்பாக இது இருக்குது. இது அல்லாம பச்சை விரியன் போன்ற பாம்புகள் என்ன செய்ய நம்ம பார்க்கிறோம். உலகத்திலேயே மிக நீளமான பாம்பாக பார்க்கப்படுற விஷயம் மலைப்பாம்புகள் என்று சொல்லப்படக்கூடியதுதான். கிட்டத்தட்ட 9 மீட்டர் வரைக்கும் என்ன செய்யுது அந்த பாம்பு வளரக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. நம்ம வாழ்ற இந்திய சட்டத்தின் பிரகாரம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்திய வனச்சட்டம் 1972 பிரகாரம் பாம்புகளை துன்புறுத்துவது அல்லது அடிப்பது கொள்வது சட்ட ரீதியாக தண்டனைக்குரிய குற்றம் என செய்தி இருக்கு. இப்பேற்பட்ட இந்த பாம்பு சம்பந்தமா இன்னைக்கு நம்ம பார்த்ததுக்கு முக்கிய காரணமே, குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுல சொல்லும் போது ஃபிரௌன் கிட்ட போய் அந்த பனி இஸ்ராயேலர்களை மீட்டு நீங்க கொண்டு வாங்க, இது என்னுடைய கட்டளைன்னு சொல்லி அனுப்பிச்சப்ப அவன் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால நீங்க இடத்துலதான் வரீங்க அப்படின்றதுக்கு ஆதாரமா ஏதாச்சும் செய்யுங்கன்னு கேட்டதுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் மூலியமாக தான் கையில் இருக்கக்கூடிய தடியை அல்லாஹ் தூக்கி போட சொன்னான். தூக்கி போட்ட அடுத்த நொடியை என்னாச்சுன்னு சொன்னா ஒரு சீர் பாயக்கூடிய ஒரு ஆண் பாம்பா என்ன செஞ்சிருச்சு, அது மாறியது என்பதால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல இந்த பாம்பை பத்தி தஃப்சீர்ல எழுதும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாம்பு அதோட வாயை திறந்து அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் முழுங்குற மாதிரி போய் கடைசியில ஃபிரௌன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி அவனை முழுங்குவதற்காக வேண்டி அது போச்சு. அவன் பயந்து நடுங்கி, எவ்வளவு பெரிய பேரரசன். நம்ம ஆரம்பத்துல சொல்லும் போது சொன்னோம் இல்லையா, பாம்பென்றால் படையை நடுங்கும்னு பழமொழி இருக்குன்னா, உலகத்தையே ஆட்டி படைச்சு அத்தனை மக்களையும் தனக்கு அடிமையாக்கி தன்னை இறைவனாக போதித்துக் கொண்டிருந்த ஃபிரௌன் அந்த பாம்பு தன்னை முழுங்க வரதை பார்த்து பயந்து மூசா நபியினுடைய கோரிக்கைகளை ஏற்று பனி இஸ்ராயேல் அவங்க கிட்ட அனுப்பிச்சிடுறேன், உன்னை நீ சொல்ற ரப்ப நான் ரப்புன்னு நம்புறேன், நான் உன்னை ஈமான் கொள்றேன், அல்லாஹ்வையும் ஈமான் கொள்கிறேன் என்ற வார்த்தையை அந்த நேரத்தில் அவன் பயன்படுத்தினான். அதற்கு பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாம்பை தன் கை கொண்டு எடுத்தார்கள். மீண்டும் அது கைத்தடியாக மாறியதாக தஃப்சீர்ல என்ன செய்து எழுதப்படுகிறது. இப்னு கஸீர் என்ற விளக்கத்தை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல பல விலங்குகளை குறிப்பிட்டது மாதிரி இந்த பாம்பையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல குறிப்பிட்டிருக்கிறான். அதைத்தான் இன்று நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த விலங்குகள் என்ன என்பதை நாம் காண்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.